3 ஸ்பின்னர் இன் ஆஸ்திரேலியா தேவையான்ற ஒரு கேள்வி. பிகாஸ் இப்ப இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் 1 ஓவர் கூட போடவே இல்ல. அப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா, செகண்ட் T20லயுமே வந்துட்டு அக்சர் பட்டேல் 1 ஓவர் கூட போடல. நீங்களே நம்ம வீடியோல அத மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அப்ப இப்படி 3 ஸ்பின்னர எடுத்துட்டு போய் பிளேயிங் 11ல வச்சுக்கிட்டு, வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் டெப்த் குடுப்பாரு. அக்சர் பட்டேல் பேட்டிங் டெப்த் குடுப்பாரு. அப்படின்னு இத்தன ஸ்பின்னர் முதல்ல தேவையா? பேட்டிங் டெப்த் நீங்க ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணிட்டீங்க. இத்தன ஸ்பின்னர் தேவையா ஃபர்ஸ்ட் நமக்கு? இல்ல ஸ்பின்னர் தான் அவங்க கஷ்டப்படுறது ஆக்சுவலா. அவங்க ஸ்பின்னர் தான் கஷ்டப்படுறாங்க. பேக் ஃபுட்ல அவங்களால அடிக்க முடியல. இன்னைக்கு இல்லையா சார்? அப்போ அன்னைக்கு அக்சர் பட்டேல் யூஸ் பண்ணல, இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர யூஸ் பண்ணலையே. ஐ நோ தட். பட் என்னன்னா அந்த பர்டிகுலர் பிட்ச்ல அங்க யார் டாமினேட் பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ தோனி கூட மெயின் ஸ்பின்னருக்கு ஒரு 2 ஓவர் கொடுக்காம இருப்பார் சில T20 மேட்சஸ்ல ஐபிஎல். அது என்னன்னு பார்த்தா அன்னைக்கு சினாரியோக்கு வேற ஒருத்தர் பெட்டர்னு தோணும். இட்ஸ் நாட் த Dubai is better than அக்சர் பட்டேல் or Dubai is better than வருண் or whoever it is or குல்தீப். ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன்ல ஹீரோ துபே 40 ரன் கொடுத்த கூட பரவாயில்ல. டேவிட் விக்கெட் எடுத்துட்டாரு. டேவிட் விக்கெட் எடுத்துட்டாருன்னா உங்களுக்கு பிளஸ் 20-30 ரன்ஸ். ஏன்னா நீங்க அவர் கார்ட் வச்சிருந்தாரு. டேவிட்டுக்கு நீங்க ஃப்ரண்ட் ஃபுட் போட்டீங்கன்னா முடிஞ்சது பாஸ் மேட்ச். ஆன் த ரேஸோ ஃப்ரண்ட் ஃபுட்டோ நீங்க போட்டீங்கன்னா கதை கந்தல். அதனால சம்டைம்ஸ் இந்த மாதிரி கரெக்டா ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. இந்த ஓவர் ஏன் ஒரு மெயின் பவுலர் கொடுக்கலன்றது அந்த மாதிரி